நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புத்துணர்ச்சி தர மாதிரி நம்ம மல்லி எதனா பண்ணுவாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரே அடியாக ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம மல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி மல்லியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, நேராக போய் விஜய்கிட்ட வேறு வழி இல்லாமல் எனக்கு டைவர்ஸ் கையெழுத்து போட்டு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ஒரு பக்கம் பேகெல்லாம் தூக்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அம்மா போகாதீங்கம்மா, எங்களை விட்டு போகாதீங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. ஆனால் யாரையும் எது சொல்கிறதையும் மல்லி காதில் வாங்கலை. மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜெயிலுக்கு போகக்கூடாது. அப்படி விஜய் ஜெயிலுக்கு போனால் அடுத்த செகண்டே வெண்பா அனாதை ஆயிடுவா. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லை, நம்மளையும் எதனா ஒன்று பண்ணிட்டு வெண்பாவுக்கு எதனா ஒன்று நடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் விஜய் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. தான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சாலும் சரி, என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை எங்கேந்திரா புருஷன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. நம்ம டைரக்டர் ஒரு பக்கம் ஒரு படி மேலே போயிட்டு அல்ட்ராவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவரும் கையெடுத்து கும்பிட்றாரு, மல்லி எங்களை விட்டு போயிடாத, நீ விட்டு போயிட்டேன்னா நாங்கள் அவ்வளோதான் உடஞ்சி போயிடுவோம். ஆல்ரெடி எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாத துன்பம் எல்லாமே வந்து இப்போ தான் செழுமை இன்பம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நீ தந்த. அப்படிப்பட்ட உன் சந்தோஷம் உடனே எங்களை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கை பூரா இருட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அழுறாரு. அதே சமயத்தில் விஜய் அழுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாக்குறாங்களோ அவங்களும் அம்மா எங்களை விட்டு போகாதீங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பதில் சொல்கிறது? இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவும் தோணுது. என்னதான் ஃபீல் பண்ணாலும் நடந்து போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுடா, போனது போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகவும் முடியல, ஒதுக்கி தள்ளிட்டு போகவும் முடியல. வாழ்க்கையே ஒரு பக்கம் ஒரு வேஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னன்னு சொல்லிட்டு தெரியல, விஜயை பார்த்து விஜய் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராஜேஸ்வரியால் தாண்டா அவன் பொண்டாட்டி இந்த முடிவு எடுத்திருக்கா, மற்றபடி மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, உன்னை ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு சூழ்ச்சிகள் செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த சூழ்ச்சிகள் நடுவில் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும், தான் புருஷன் தான் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் ஒரு நட்பாசையில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டா. மற்றபடி மல்லிக்கும் என்ன மேலே எந்த ஒரு வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை விஜய் வந்து மல்லியை கட்டி பிடிச்சிடாரு. போயிட்டு என் மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே என் உசுரை எடுக்கிறேன்னு சொன்னால் நான் விட்டுருவேன், நான் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் என்ன வேணாலும் பண்ணிவேன், ஆனால் உங்களுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை விஜய்க்கு கண்ணெல்லாம் ஒரு பக்கம் கலைஞருது. வெண்பாவும் கட்டி பிடிச்சிடறாங்க. அந்த ராஜேஸ்வரியை சும்மா விடுறதில்ல, இந்த கேஸெல்லாம் செல்லுபடி ஆகாது மல்லி, ஆல்ரெடி கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு, யார் சாட்சி வந்தாலும் ஆதாரன்றது ஒன்று வேணும், நான் எது ஒன்றுத்தையும் செய்யலை, அங்கே நடந்தது எல்லாமே வெண்பா கண்ணால் பார்த்தா. ரஞ்சிதம் ஆதாரமாக வரான்னா அவள் வந்து சூழ்ச்சியோட வலையில் சிக்கிட்டு இருக்கா, அந்த சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு லாஸ்ட்டில் அவளே பாடுபட போகிறா. ஆனால் இந்த விஷயம்லாம் தெரியாமல் ரஞ்சித் ஒரு பக்கம் ஆடின்னு இருக்கா. ஏன்னா ரஞ்சிதமும் போயிருந்தா அப்போ, ஆனால் ரஞ்சிதம் ரெசார்ட்டில் தான் இருந்தால் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி ரீஓப்பன் பண்ணி இந்த கேஸை திருப்பி இன்வால்வ் பண்ணால் உடனே அந்த சமயத்தில் எவிடன்ஸ் கேட்பாங்க. அந்த சமயத்தில் கரெக்டான எவிடன்ஸை கொடுக்க முடியலன்னா அடுத்த செகண்டு ஜெயிலில் போட்டு சும்மா ஊமை குத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரஞ்சித்துக்கும் ராஜேஸ்வரி இருந்தாலும் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி நம்ம கையை நகர்த்தின்னு இருக்கோம்னு நினச்சின்னு இருக்காங்க. மறுபக்கம் அந்த ஆறுமுகரால் அவனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லையே, கெல்ட்டு பையன், கொஞ்சம் கூட விவஸ்தன்றதே இல்லை. எவனோ ஒருத்தர் ஜோசிக்காரன் சொன்னான்றதுக்கோசரம் தான் பேத்தி என் கூடவே இருக்கணும், அவன் எந்த கதையான போயிட்டு போகிறான், நானே ஜெயிலுக்கு போனாலும் சரிம்மா, அவனை எதான ஒன்று பண்ணிட்டுக்கிட்டா நீ என் பேத்தியை கூட்டின்னு வந்து வச்சுக்கோ, என் பேத்தியை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணுக்கிட்ட நிஷா கிட்ட சொல்லியிருக்கான். நிஷா இருந்தானே, நான் பேத்தியை விட மாட்டேன், என் மாமனையும் விட மாட்டேன், ரெண்டு பேரும் நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன், மாமனை கல்யாணம் பண்ணேன். ஆனால் எங்கே இந்த உலகம், இந்த சமுதாயம் எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சிருச்சு, சூழ்ச்சிகள் நிறைய நிறைந்த இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதும் சேர்ந்து தான் என் கூட கல்யாணம் ஆகக்கூடாமல் பண்ணிட்டாங்க. அப்படி கல்யாணம் ஆகிருந்தால் இந்நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மல்லியும் இல்லை கிள்ளியும் இல்லை, எல்லாத்தையும் கிள்ளி எரிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா இதில் நிறைய பிரச்சனையெல்லாம் வரும் கண்டிப்பாக. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாக தான் போயின்னு இருக்குது. சரி, போனது போகட்டும், ஆனது ஆகட்டும், இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.